வைக்கின்றார்கள். மேலும் ஆதிச்சனூர் திருமதி திரைசம்மா மறைத்த 18ஆம் நாளை நினைவு கொள்கிறார்கள். ஆணை மாற்றுக்காகவும் குடும்பத்திற்காகவும் திருப்பத்திற்கார்கள். பிறப்பிற்காக திருப்பதியை அருள் வேண்டி மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 27ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஈருடலில் ஓர் இணைந்திருப்பதே திருமணத்தின் மேன்மையாகும். இத்தகைய திருமண படைப்பின் தொடக்கத்திலேயே இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது. அதை போற்றி பாதுகாக்க வேண்டியது திருமுழுக்கு பெற்ற அனைத்து கிறிஸ்துவின் கடமை என்பதை வலியுறுத்துகிறது இன்றைய ஞாயிறு வழிபாடு. திருமண அருட்சாதனத்தினால் இணைக்க பெற்ற தம்பதியினர் அனைவரும் தங்களது திருமண வார்த்தைப்பாட்டில் நிலைத்திருக்க வேண்டிய இறைவனின் அருளும் நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான நிறைவான இறையாசிரும் வேண்டி பக்தியுடன் நினைவோம் இத்திருப்பதிலே. அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, நம் திருமணக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் நம் படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெட்டி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து இவை வாழ்வின் படியில் பெற வேண்டும் என்று திருவுளமானே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள உண்மை தாழ்வுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, முதல் நாளாகி இன்று முதல் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு அளிக்கும் முதல் அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தரும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்திருக்கிறார்கள். இவ்வாறு நாங்கள் தூய இதய தூய்மை அணிந்து வரவும் முதலீட்டை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதை உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின் எலிசா வழியாக கற்பித்தேன். முதல் படைப்பொருளாகிய இந்த உப்பை பரிவிலக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்கிறார்கள். உன் தூய ஆவியார் உடனிருந்து எங்கள் இடராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் இறைவன் நம் பாவமிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் நம்முடைய ஆட்சி விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக.
என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் கருதைக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனசான்றுக்கு அச்சம் விளைவிப்பதை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூயாவியாரை ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முறை படிப்பில் ஆணும் பெண்ணும் சமமானவர்கள், அவர்களிடையே உயர்வு தாழ்வு என்ற எதுவுமே இல்லை. எனவேதான் கடவுள் ஆணுக்கு இணையாகவும் துணையாகவும் பெண்ணை படைத்தார். ஆணும் பெண்ணும் சமம். அவர்கள் திருமணத்தால் இணைகள் பெற்று ஒருவர் மற்றதை முழுமை செய்கின்றனர் என எடுத்து சொல்லி திருமணத்தின் மேன்மையை போற்றும் படைப்பிலனத்தை முதல் வாசகத்தை வாசிக்க கேட்போம். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனம் 18 24 வரை. அனைத்தையும் படைத்து முடித்த பின் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணில் இருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விழா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விழா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளை என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமானவள். ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவார் என்றார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
நாம் வாழும் சமூகத்தில் சமயம், சாதி, மொழி, இனம், பண்பாடு என பல்வேறு வேற்றுமைகளின் அடிப்படையில் மனிதர்களாகிய நாம் பிரிந்திருக்கிறோம். ஆனால் அனைத்து வேறுபாடுகளையும் கலைந்து நாம் அனைவருமே சகோதர சகோதரிகள். ஏனெனில் நம் ஆண்டவருக்கும் தந்தை ஒருவரே. மேலும் மனிதர்கள் அனைவருக்கும் உயிர் மூலம் ஒருவரே என எடுத்து சொல்லி சகோதரத்தை வலியுறுத்தும் எபிரேய திருமுகத்தை வாசிக்க கேட்கும். தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாம் காண்பதோர் சிறிது காலம் வாழ்வதை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற் சேர்ந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முறையாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவு உள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே, தூய்மை ஒன்றே. இதனால் இயேசுவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வைக்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. செய்தி இயல் 10 இறைவார்த்தைகள் 2 முதல் 16 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவி விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவரிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்று எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவரை கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவி விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விட்டுவிட்டு வேறொருவரை மணக்கும் எவனும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள்,
அவரை தடுக்காதீர்கள். ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இந்நாளில் நம் தாய் அன்று அவையோடு இணைந்து ஆண்டின் பொது காலம் 27ஆம் ஞாயிறை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் திருமணத்தினுடைய மாண்பையும் அல்லது திருமணத்தினுடைய மேன்மையை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்னைக்கு குருக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலை பார்த்தோம் என்றால் திருமணத்தை பற்றி பேசுறது தான். திருமணத்தை பேசினாலே நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஈஸியா எஸ்கேப் பண்ணணும் அப்படின்னு கதை சொல்லிட்டு திருமணத்துல முடிச்சிடுவாங்க. ஆனா திருமணத்துல ஏகப்பட்ட உள்வேலைகள் நிறைய இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம். சரியா, கணவன் தன் மனைவியை விலக்கிடுவது முறையா இல்லையா? ஏதாவது பதில் சொல்லுங்க. இல்ல, அப்படியே டைவர்ஸ் பண்ண முடியும். அப்படி டைவர்ஸ் தேவை இல்லையா? திருமணத்துக்கு முன்பாக நீங்க என்னென்ன வேலை பார்க்குறீங்க? நிறைய வேலை பார்க்குறீங்க இல்லையா? ஏழு பொண்ணு பட்டாளத்து ஏழு ஊருக்கு 10 பேர் கூட்டு போகுது. போறவங்க எவனும் எதனா போக மாட்டாங்க. உண்மையில போறவனுக்குலாம் தண்ணி போட்டு போறது. அங்க போய் எதை எக்கமான பேச வேண்டியது. நம்ம போனே இருக்கணும். பொண்ணுக்கு எவ்வளவு நகை போடுறீங்க, எவ்வளவு சொத்து கொடுத்து இருக்கு, மாடி வீடா, சொந்த வீடா, அந்த வீடா, பக்கத்து வீடா, எல்லாத்தையும் கிடைக்கிட்டு வர வழிய இந்த பொண்ணு நம்ம வீட்டு வந்தா வாழ்வோன்னு யாரும் பேசுறீங்களா? கிடையாது. அங்கேயே மாப்பிள்ளை வீடு அந்த பொண்ணு வீட்டு வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? ஊரை சுத்தி பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஊர் ஒத்து வருமா, ஊர்ல எவ்வளவு ஏக்கர் வாங்கலாம், மாப்பிள்ளைக்கு எவ்வளவு சொத்து இருக்குது, நம்ம பொண்ணு வச்சு பாப்பாரா அப்படின்னு தான் பார்க்க வழிய இந்த மாப்பிள்ளைய குணநலம் யார்கிட்ட கேட்போமா? நல்லவனா கெட்டவனா, எப்படி இருக்கிறான், எப்படி ஊர்ல இருக்கிறான், நல்லா பயிரா இருக்கான் அப்படின்னு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க யாரும் கேட்கணும்? மாப்பிள்ளை இருக்குமா? நல்லா சொல்லுவோம். மாப்பிள்ளை போய் கேட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்காம கேட்டு பர்மிஷன் கேட்டு கல்யாணம் பண்ணிக்காங்க. யாரை கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க? ஃப்ரெண்ட் இல்லையா? ஒரு பேரும் உண்மை சொல்ல மாட்டான். ஒரு பேரும் உண்மை சொல்ல மாட்டான். ஒருவேளை அவன் ஃப்ரெண்டா இருந்தாலும் காப்பாற்று சப்போஸ் அவன் வீட்டுக்கு சண்டை செய்யணும். அவன் நல்லவன் இருந்தாலும் அவன் கேட்கிறவன் இல்ல சம்பந்தமே போடாது. ரொம்ப நிறைய பேர் பார்த்துருக்கோம். நிறைய குடும்பத்துக்கு விஷயத்துல ரொம்ப சந்தோஷம். நம்ம கிடைக்காத எவனுக்கும் கிடைக்கூடாதுன்னு ரொம்ப ஆனந்தம், ரொம்ப சந்தோஷம். அப்ப நம்மளுடைய இந்த திருமணம் அப்படின்னு பார்த்தாலும் என்னது, நமக்கு எல்லாம் பொருளாதார நோக்கி தான் போத வழிய மனதை நோக்கி போகவே இல்லை. விவிலியத்தில் பார்த்தோம் என்றால் விவிலியத்தின் தொடக்கம் ஒரு திருமணத்தில் ஆரம்பித்து விவிலியத்தினுடைய இறுதி ஒரு திருமணத்தில் முடிகிறது. எங்க தெரியுமா? தொடக்க நூல் 2வது இயல் 18 பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாளுடைய திருமணத்தில் ஆரம்பித்து திருவெளிப்பாடு நூல் 21வது அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால் மணமகனாக கிறிஸ்துவும் மணமகளாக திருச்சபையும் அப்படின்னு அதோட புத்தகம் முடியுது. அப்ப நம்ம கிறிஸ்துவனுடைய புனித நூலாக கருதப்படுகின்ற விவிலியத்தினுடைய தொடக்கம் ஒரு திருமணமாக இருக்கின்றது. அதனுடைய முடிவும் ஒரு திருமணமாக இருக்கிறது. நான் அறிவிட்ட முட்டாள பணிய கிடையாது இல்லையா? இப்ப கடவுளுமே தெரியுது திருமணம் தான் மேன்மையானது, புனிதமானது, முக்கியம். இன்னைக்கு இருந்த ஒரு ட்ரெண்ட் அதுமா நான் சிங்கிளாவே இருப்பேன். அதுவும் சிங்கிள், சும்மா சிங்கிள் கிடையாது. எப்படிப்பட்ட சிங்கிள்? மோட்டர் சிங்கிள். கடைசி கதை குறைங்க ஏதாவது தொடர்ந்து தான் போக முடியும். எவனும் சிங்கிளா இருக்க முடியாது.
சிங்கிள்ஸ்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் 50 வயசு டைம் ஆயிடும். இது வரைக்கும் வண்டி ஓடுது, மிஞ்சி போனா 50 வயசு வரைக்கும் தனியாக ஓடுது. அதுக்கப்புறம் ஓட மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஏதாவது குழந்தைங்க சிங்கிள்ங்கிறவங்க இங்கேயும் சிங்கிளாக மாட்டாங்க. யாருமே எங்கேயாவது வீட்டு எக்ஸ்ட்ரா இருப்பான் இல்லையா? தனியாரெல்லாம் வந்து குப்பை கொட்ட முடியாது. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எங்கேயாவது வண்டி சைக்கிள் வந்து ஓடிட்டு இருக்கும். அது தேடி கண்டுபிடிச்சுன்னா கண்டுபிடிச்சா தனியாக வண்டி ஓட்ட முடியாது. அது ரொம்ப 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 கடினமான செயல். அப்ப இந்த திருமணத்தில் அந்த மேன்மை அல்லது உரிமை என்பது இன்னைக்கு நிறைய கெட்டு போச்சு. காலகட்டத்தில் இன்னைக்கு நினைச்சு பாருங்க, இன்னைக்கு எல்லா திருமணமும் 99 விழுக்காடு திருமணங்கள் முதல் திருமணம் தோல்வியில் முடிகின்றது. ஆனால் அதே டிவோர்ஸ் ஆனவங்க திருப்பி 2வது கல்யாணம் பண்றது பார்த்தீங்கன்னா கடைசி சாவரம் ஒண்ணா இருக்காங்க. ஏன் முதல் திருமணம் கசந்து போன திருமணம், 2வது திருமணம் கடைசி வரைக்கும் எப்படி வழி ஓடுது? அடிப்பட்ட போனீங்கன்னா அந்த வழியும் வேதனையும் தெரியும். ஃபர்ஸ்டே சொல்லி பொண்ணே மாடே தேனே என்ன சொன்னாலும் அது தெரிய மாட்டேங்குது. 2வது கல்யாணம் இப்ப 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் 4வது கல்யாணம் 5வது கல்யாணம் போகுது. அதுக்கு நம்மளுக்கு என்னது முன்மாதிரி இருப்பவங்க யாரு? சினிமா ஸ்டார்ஸ் தான். இப்ப ட்ரெண்ட், இந்த வாரம் இவன் டிவோர்ஸ் பண்ணா அடுத்த வாரம் அவன் டிவோர்ஸ் பண்ணா அதுக்கு வாரம் அவன் எல்லாம் நீங்க கியூல பஸ்ல கட்டி எல்லாம் நிக்கிறாங்க. இப்ப வந்து என்னது அடுத்து தெரியுமா இவன் டிவோர்ஸ் பண்ணுவாரா அப்படியே கேள்வி அதுக்கே ஒரு கொலை கழிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்ப அடுத்த டிவோர்ஸ் பண்றதுல இவங்க அலாதிய சந்தோஷம், அலாதிய சந்தோஷம். அடுத்த குடும்பத்துல சண்டை ஆகுதுன்னா அதை பார்த்து நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோம். அவங்க சண்டை அது வந்து மாதவங்களுக்கு தெரியுமா அது சண்டை, அது பெரிய பேசிக்கல. அப்ப நீங்க திருமணம் அப்படின்னு பார்த்தாலே இன்னைக்கு எல்லாம் ஒரு கசந்து போன நொந்து போன வாழ்க்கை. இப்ப எத்தனை பேர் கணவன் மணி வந்திருக்கீங்க? கைட்டு பார்க்கணும். பாருங்க 5 பேர் நிறைய பேருக்கு கேவலமான காலம் நினைவுபடுத்திக்கிட்டு நாங்களே பொறுப்பு வந்து போய் ஒட்டார தனியா வந்துருக்கோம். இல்ல திருப்பி வந்து ஜோடியா வந்தீங்கன்னா கேட்டுருக்கீங்க. இப்ப நினைச்சு பாருங்க, இனிமேல் நீங்க இருவரில் ஒரே உடல் துணிதான் கல்யாணத்துல என்னது கையை சேர்த்து பிடிச்சி அனுப்பி போறோம். ஆனா அதுக்கப்புறம் நீங்க சேர்ந்து ஒரு நாளும் கோயிலுக்கு நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். அந்த கல்யாணத்தை முடிஞ்ச உடனே ஒரு 1 hour நடப்பாங்க மாறி இந்த கோயிலை போடு அங்க போடு இங்க போடு அவ்வளவு. அதுக்கப்புறம் ஒரு நாளும் சேர்ந்து கோயில் வந்த சரித்திரமே கிடையாது. இல்லப்பா நாங்கள் சேர்ந்தா வரவங்க கேட்டு பார்க்கணும். வேற வழியெல்லாம் பைக்ல வரவங்க வரலாம், வழி கிடையாது. நடந்து வரவங்க சேர்ந்து வரீங்களா? கிடையாது. அந்த ஊர்வலம் தான் கடைசி ஊர்வலம். திருமணம் முடிஞ்சு ஆட்டா ஆடி போயிருந்தீங்கன்னா விடுதலை போய் அதுதான் அவனுக்கு கடைசி ஊர்வலம். அதுக்கப்புறம் கடைசி ஊர்வலம் இப்ப செத்த பிறகு ஆயிட்டு. ஏனென்றால் நம்முடைய திருமணத்துடைய மாண்பை நாம் தெரிந்து கிடையாது, மேன்மையும் தெரிந்தது கிடையாது. திருமணத்தை பார்த்தா இன்னைக்கு 10 லட்சம் 20 லட்சம் எல்லாம் செலவு பண்றோம். அனுபவம் திருமணம் வாடா அவசரம் 10 நிமிஷம் வாடா நேரம் இருப்பாது நேரம் அவங்க அப்புறம் கல்யாணம் பண்ணிடலாம் சுற்றி வருவான் பாயசம் இது கூட இருந்தா பாவம் செய்வாங்க. அவனுக்குள்ள எப்படா விடுவாங்க நாளை கட்டிட்டு ஒண்ணு அப்படிதான் இருப்பான். அப்ப நம்முடைய திருமணம் என்றாலே ஆடம்பரத்துக்கு தான் அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மொழிய நான் அந்த வாழ்க்கையை வாழ போறேன் கடவுளே என்னை காப்பாத்துன்னு யாரும் வேண்டியது கிடையாது. யாரும் கடவுள் பார்த்து கூப்பிடுறது கிடையாது. நீ கடவுளை துணையாக நீ அழைத்திருந்தால் உன் குடும்பம் அல்லது குடும்ப வாழ்க்கை மேன்மையா இருக்கும், மாற்றமிக்கதாக இருக்கும். நீ பார்த்தோம்னா குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் நீங்க விவசாயம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னால் திருமணத்தில் தகாத உறவுகள் என்று சொல்லலாம். அது தகாத உறவுகள், அதாவது கணவன் மனைவி தெரியாமல் மனைவி கணவன் தெரியாமல். இப்ப சர்வே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் என்றால் இன்னைக்கு திருமணம் ஆகாதவர்கள் செய்கிற தவறை விட அது திருமணம் ஆகாத ஆண் பெண் செய்கிற தவறை விட திருமணம் ஆனவர்கள் செய்கிற தவறுகள் தான் அதிகமாக இருக்கு. அது எப்படி அவன் கல்யாணம் பண்ணி வச்சாலே உனக்கு
குறையா இருக்குன்னா தேடி ஜோசியெல்லாம் வந்து நிலநகரம் பார்த்து அதுலேயும் பல சீக்கிரம் தலைவித்து கல்யாணம் பூசை இருப்பாங்க பிரச்சிக்க தாலி பஸ்ட் கொடுத்து நல்ல இடத்துல நான் கட்டிடணும் ஃபர்ஸ்ட் ஜோசியெல்லாம் பார்த்து எல்லாம் மனப்பொருத்தம் ஒத்துருதா 7 ஒத்துருதா 9 வருதா இல்லை 7 வருதா எல்லாத்தையும் பார்த்து பண்றோம். ஆனா என்னது விட்டுட்டு போகுது. ரொம்ப எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கலாம். ஒரு பேர் நம்ம வந்துருவேன் நானும் இங்க பெரிய போயிடலாம் சீட்டை போட்டு விட்டு வைப்பாங்க. இங்க ஏசுனா காலேஜ் இது ஒத்து வரா ஒருத்தரத்தை பார்த்தேன் நான் என்ன பண்ணேன் 2 சீட்டு ஒட்டிச்சுன்னா நான் இன்னொரு ஞாபகம் அதே எப்படி சீட்டு ஒட்டும் அத்தனை வெட்டிக்கலாம் வைக்கலாம் ஒட்டி தரேன் ஒட்டிக்கலாம் அப்படின்னு நம்ம எப்படிலாம் முட்டாள்தனமா யோசிக்கணும் பாருங்க. சீட்டு போட்டு வந்தா ஒன்னா சேர்ந்துனா சேர்ந்து இருப்பாங்க. ஜோசியர்கள் பார்த்து ஜாதகம் கட்டாதுன்னா ஒன்று சேர்ந்து வந்துருவாங்க. ஆனா எந்த இதுவுமே நாம மனசு வைத்தா மட்டும்தான் ஒட்டி வருங்க வழிய ஜோசியர் பார்க்க ஒட்டி வராது, சாமியார் பார்த்து கை சேர்த்து பிடிக்கணும் ஒட்டி வராது. அடுத்தது என்னது நேரம் பார்த்து தாலி கட்டினா ஒட்டி வராது. கணவன் மனைவி 2 பேரும் மனம் ஒத்து போக வேண்டும். அந்த மனம் ஒத்து போவதுதான் திருமணம். அப்படி என்றால் இன்னைக்கு திருமணமானவர்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மொழி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம் என்றால் இந்த ரீசன் சர்வேல பார்த்தோம் என்றால் அவர்கள் கணவன் இந்த திருமண உறவில் பார்த்தோம் என்றால் எந்த புரிதலும் கிடையாது. கணவனுக்கு உள்ள ஒரு புரிதல் கிடையாது. இன்னைக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன், நீ திருப்பி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எத்தனை பேர் கல்யாணம் ரெடியா இருக்கு கைது போதும் எல்லாரும் ஏன் கைது ஏன் இதே ஆளை பார்க்கணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணோம். ஒரு தெருவு ஓடி கல்யாணம் பண்ணோம். எங்கேயா பாத்திர மாட்டோமா அந்த பாத்திர மாட்டோமா இந்த இப்பதான் ஈஸியாக வச்சுக்கலாம் செல்போன்லேயே பார்த்தேன். அப்பா இங்கேருந்து பஸ் விட்டு போய் எங்க நம்ம வரமாட்டாரா இதெல்லாம் பார்த்து எல்லாம் கல்யாணம் பண்ணோம். இப்ப இருக்க பிள்ளைங்க என்ன பண்ணுது, நைட் நம்ம பெட்ரோல்லாம் படுக்க வச்சுட்டு நைட்ல மொட்டை இங்க போய் உட்காந்து வீடியோ பண்ணிட்டு வீடியோ பேசிட்டு நைட்டு ஒன்று தெரியாமல் படுக்குது இல்லையா? பெட்ரோல் இருக்கு நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா நம்ம பிள்ளை எப்படி கேள்விப்பட்ட தரத்தை செய்திருந்தது நமக்கு தெரியுமா? ஆனா இந்த திருமணம் பார்த்தீங்கன்னா ஆசை 60 நாள் சத்தம் சொல்லுங்க உங்களுக்கு தெரியும். 30 நாள் முடிஞ்சிச்சு. அது மொத்தம் எத்தனை நாள்? மொத்தம் எத்தனை நாள் வருது? 90 நாள் வருது. அப்புறம் 8 மாசம் 3 மாசம் 3 மாசத்துல திருமணம் கசந்து போயிடுது. அப்படிங்கும்போது திருமணத்தை பற்றி நாம் மீண்டும் சிந்திக்க அல்லது திருமணத்துடைய மேன்மையை நாம் பற்றி கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு நமக்கு அழைப்பு விடுகின்றது. விவிலியத்திலே 3 இடங்கள் மட்டும்தான் திருமணத்தை பற்றி அதே பேசுறாங்க. அதுல பார்த்தால் பவுலடியார் தான் 2 திருமுகத்துல பேசுறாங்க. எபேசியருடைய திருமுகம் 5வது இயல் 21 30 33 கணவன் மனைவி நடத்தை எப்படி இருக்க வேண்டும், கணவன் எப்படி மனைவி நடக்க வேண்டும், மனைவி எப்படி கணவன் நடக்க வேண்டும் என்பதை நடத்தை பற்றி சொல்லுகின்றார். அதில் திருமணத்தின் மேன்மையை பற்றி புலோசருக்கு திருமுகம் 3வது அதிகாரம் 18 19 வசனங்களை சொல்கிறார். இந்த 2மே ஏறக்குறைய ஒரே கருத்தை சொல்றது. என்ன கருத்து பார்த்தோம்னா, பெண்களே உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள், பணிந்திருங்கள், கீழ்ப்படிந்து வேற பணிந்திருக்கிறார். அப்ப பெண்களே கணவனுக்கு பணிந்திருங்கள். திருமணமான ஆண்களே உங்கள் மனைவியை என்ன பண்ணலாம்? அன்பு செய்யுங்கள். 2 வார்த்தை முடிச்சிட்டார். என்னது? பெண்களே உங்கள் கணவனுக்கு பணிந்திருங்கள், ஆண்களே உங்கள் மனைவியை அன்பு செய்யுங்கள். இதில்தான் திருமணத்தின் மேன்மை நடைபெறுகிறது சொல்கின்றார். இதுல இன்னும் ஒரு படி மேல போய் கொஞ்சம் பேசணும் என்றால் பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 2வது வாசனை 3வது இயல் 1-7 கணவன் மனைவிக்கு அறிவுரை சொல்றார். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 3வது இயல் 1-7 திருமணமான பெண்களே
கணவருக்கு பணிந்தீர்கள். இதனால் அவர்கள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடன் இவர் தூய நடத்திகள் கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்துவார்கள். அப்பொழுது வார்த்தையை தேவைப்படாத முடியை அழகுபடுத்துதல், பெண் நகைகளை அணிந்தல், பொன் நகைகளை அணிந்தல், ஆடைகளை அணிந்தல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல. வரவேற்கும் பண்புகளாகிய பண்புகள் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாக ஏற்பட்டும். கடவுள் பார்வையில் அதுவே விளைவிருந்தது. முற்காலத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்து தூய பெண்கள் இவ்வாறுதான் தங்களை அணிந்து செய்து கொண்டார்கள். தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள். அவ்வாறே சாரா ஆபிரகாமை தலைவர் என்றழைத்து அவருக்கு கீழ்ப்படிந்தார். நீங்களும் நன்மை செய்து எவ்வகை அச்சுறுத்தலுக்கும் இருப்பீர்கள் என்று சாராவின் உதவியராய் இருப்பீர்கள். அவ்வாறே திருமணமான ஆண்களை உங்கள் மனைவியை வலுக்குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். வாழ்வு தரும் அவர்களுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும். என்ன சொல்றாரு பேதுரு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். உங்களுடைய நன்னடத்தையை பொருட்டு, உங்களுடைய நன்னடத்தையின் பொருட்டு கவரப்பட்டு யார் கண்டுபிடிக்கப்படுவார்? உங்கள் கணவர். நீங்க என்ன பண்ணணும்? நன்னடத்தினால் அவரை கவர வேண்டும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, முடியை அழகுபடுத்துதல், பொன் நகைகளை அணிதல், ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல, மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாகட்டும். எது இருக்கணும்? அலங்காரம் எதுவா இருக்கணும்? பணிவும் அமைதி. பத்தியம்னா என் சேவை முட்டி வச்சுக்கிட்டு வீட்டுல சேவை கொடுத்தாதான் அடுத்தது பேச்சு. அடுத்தது பேப்பிட்ட போடுவோம். எனக்கு காது இந்த கம்மல் லைட்டா ஆடுது, இதை மாத்திடலாமா? அவன் நினைப்பான், ஐயோ கிராமம் பேசாம. அப்ப நம்மளுக்கு இன்னும் வேணும் பட்ஜெட் போட்டு போட வீட்டுக்கு என்ன பண்றான்? பொண்டாட்டி பார்க்கறதுக்கே வீட்டுக்கு போன ஏதாவது கேட்பா, பேசாம. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இந்த முடியை அழகுபடுத்துதல், பொன் நகையை அணிதல், ஆடைகளை அணிதல் போன்ற வெளி ஆடம்பரங்களால் உங்கள் கனவை ஒரு காலத்தில் மறைக்க முடியாது. என்னது? வெளி ஆபரணங்களால் உங்கள் வீட்டுக்கார ஒரு காலத்திலும் நீங்கள் கவர முடியாது என்பதுதான் பேருடைய இதாகும். ஆனால் எப்படி அவரை கவரலாம் என்றால், உங்கள் பணிவாலும் உங்களுடைய அமைதியான குணத்தாலும் உங்களுடைய நன்னடத்தையாலும் அவரை உங்கள் பக்கம் கவர்ந்து நிற்கலாம். அப்ப சொல்லலாம், ஆண்கள் பெண்கள் மட்டும் ஆண்கள் எப்படி இருக்க வேண்டும்? திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியர் வலு குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். என்னது? வலு குறைந்தவர்கள் என்று நினைத்து அவளோடு இணைந்து வாழ்க. நம்ம என்ன பண்றோம்? எல்லாம் எனக்கு தெரியும், வாயம் போடுது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒண்ணும் தெரியாது. முதல் வந்தவரும் உனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க எப்ப ஒண்ணும் தெரியாது சொல்றீங்களோ அப்பதான் உனக்கு ஒண்ணும் தெரியல. யாரு? வீட்டுக்காரர் தான் ஒண்ணும் தெரியல. இன்னைக்கு நிறைய குடும்பம் அப்படிதான் இருக்கு. நீங்க பொங்கலுக்கு மட்டும் வந்தா புரிஞ்சுங்க, குடும்பம் அதோ தெரியும். உண்மைதானே? ஆண்களுக்கு ஒண்ணும் தெரியாது, வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாது. வருவாங்க, சாப்பிடுவாங்க, போவாங்க, அவ்வளவுதான். புரியுது? இன்னைக்கு குடும்பத்தை நிறைய கட்டி ஓட்டுகின்றவர்கள் யாரு? பெண்கள் தான். குடும்பத்தை மட்டும் இல்ல, திருச்சபையையும் கட்டி ஓட்டுபவர்கள் ஆண்கள் கிடையாது, ஆனா பெண்கள் தான். பாருங்க, ஆனா பொது வடிவிலே ஒரு நாய் பேசும்போது யாருக்கு பேசுவான்? ஆண்களும் பேசுவான், பொங்கல் பேச மாட்டாங்க. ஆனா பிரச்சனை சந்திக்கிறது யாரு?
பெண்கள் தான் பிரச்சனை இருப்பாங்க. ஆனா பேசுறது யாரு? பெண்கள் தான் பேசணும். ஆனா இந்த சமுதாயம் விடுவது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல ஒரு நல்லது என்ன பண்ணுவாங்க, இருக்க 10 ஆண்கள் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. ஆனால் அந்த முடிவில் கட்டுப்படுத்த யாரு? முடிவெடுத்து மட்டும்தான் வருவாங்க. முடிவெடுத்துட்டு முடிய காண முடிவு வேணும். சரியா? தலை தெரியாம தலைமுறை வேணும். ஆனால் அது வாழ்ந்ததெல்லாம் நடைமுறைப்படுத்துவதெல்லாம் பெண்கள் தான் இருக்கு. குடும்பத்திலும் சரி, அவங்க முடிவெடுத்து மட்டும்தான் வீட்டுக்காங்க. வீடு கட்டலாம், பைக்கு வாங்கலாம், எல்லாம் அந்த இது விளையாட்டம் வீட்டுக்காங்க. ஆனா இந்த காசு சேர்க்கிறது யாரு? வீட்டுக்காங்க. அப்ப வலு குறைந்தவர்கள் என்று அவரை எண்ணி நீ கீழ்த்தரமா நடந்தது என்றால் நீ ஆணுக்குரிய பண்பை இழந்தாய். அதான் தொடக்கத்திலே கடவுள் ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆணை உயர்ந்தவனாகவோ பெண்ணை தரம் தாழ்ந்தவனாகவோ படைக்கவில்லை. ஆகவேதான் கடவுள் அந்த எலும்பு எங்கே இருக்கிறார்? விழா. விழா என்பது என்னது? விழா என்பது என்ன? உடலின் மைய பகுதி. ஒரு ஆளை தூக்கி வச்சுக்கீங்க, விழா தூக்கினா சரிசமா நிற்பான். என்ன நினைச்சு கயிறு கட்டி தூக்க பாருங்க, விழா இருந்து கயிறு கட்டி தூக்கினா கரெக்டா இருப்பான். அது வயிற்று பகுதியில் இருக்குன்னா தலைக்கீழ போயிடும், கால் மேல போயிடும். இல்ல இன்னும் கொஞ்சம் கழுப்பம் வந்தீங்கன்னா தலை மேல இருந்து கால் விடும். ஒரு உடலுடைய மைய பகுதி என்ன பார்த்தோம் என்றால் அது விழா. அப்ப ஒரு மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை உருவாக்கி கடவுள் அவன் விழா எலும்பு இருக்கிறார். மனிதனில் இருக்கிற எலும்புகளிலே ரொம்பவும் ஸ்ட்ராங்கான எலும்பு அப்படின்னு கேட்டா விழா எலும்பு தான். எல்லா எலும்பும் அழிந்து போனால் கடைசி அழியக்கூடிய எலும்பு விழா. அப்ப கடவுளுக்கு நம்ம காலில் இருந்து ஒரு எலும்பு தூக்கி வெள்ள படைச்சிருக்காங்க இல்லையா? அது படைத்து சொல்றாங்க இல்லையா? இதோ உன் எலும்பும் எலும்பும் சதையும் சதையுமாக அப்படின்ற உனக்கு சமமாக உனக்கு இணையாக படைத்திருக்கிறார். அவரை நீ தாழ்வாகவோ அல்லது நீ உயர்ந்ததாகவோ நீ என்கிற பொழுது ஒரு திருமண வாழ்க்கை சரித்து போகிறது, அல்லது ஒரு திருமண வாழ்க்கை இந்த சூழியமாக. ஆக நம்ம நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறதை விட நம் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக போயிருக்கிறது. நீ குடும்பங்கள்ல நிறைய உறவுகளுக்கு பிரச்சனைகள்னா கடவுள் பேசிக்கிறதே கிடையாது. உண்மைதானே? கடவுளுக்குள்ள பேசிக்கிறதே கிடையாது. வருவாரு, கட்ட சோறுவோம், சாப்பிடுவாரு, போய் படுத்துவாரு. காலைல எழுந்திருப்பாரு, நேற்று நேரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கட்டிக்கிறாங்க, புறப்போக்குல போய் உட்காந்துறாங்க, விடிய விட கதை பேசுறாங்க, பசி எடுத்து திரும்பி வருவாங்க, சாப்பாடு போடுவாங்க. அவ்வளவுதான். இல்ல என் வீட்டுல உட்காந்து என் குடும்பத்தை முன்னேற்றம்னு யாராவது உட்காந்து பேசிட்டு இருக்கோமா? நான் யாரும் பார்த்துக்கல. நான் சொன்னேன், கணவன் சேர்ந்து எங்கேயும் போன கிடையாது. நான் யாருமே ஊர்ல பார்த்துருக்கேன். அப்ப உட்காந்து பேசுறது ஒண்ணு வீட்டுல நம்ம வீட்டுல இருந்துன்னா வீட்டுக்காரு வீட்டுக்கு வெளியே உட்காந்து எல்லாம் போன்ல யாருக்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. இப்ப ஆண்கள் சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சீரியல் பார்க்க போட்டு வெளியே உட்காந்து அப்படியே மட்டமெல்லாம் கடிச்சு கால் போட்டு சீரியலை பார்த்துட்டு தான் இருக்கும். வழிய நம்ம வாழ்க்கையை பத்தி பேசணும், நம்ம பிள்ளைங்க பத்தி பேசணும். பிள்ளைங்க அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், பிள்ளை இன்னொரு பக்கம். அது என்ன பண்ணும், ஏது பண்ணுங்கிறத அதனாலதான் நீ குடும்பங்கள் பிச்சோடலாம். அது கிறிஸ்து இயேசுவில் பிரியமானது. இந்த உலகத்தில் ஒரு பெர்ஃபெக்டான குடும்பம் என்று எதுவுமே கிடையாது. நான் சொல்ல முடியுமா? இந்த குடும்பம் அப்படி அவசோட வாழ்ந்த குடும்பம் சொல்லுவாங்க. இதான் ஒரு ஊர்ல எங்கேயுமே உலகத்தை எங்க தேடி பார்த்தாலும் கிடையாது. அதே போல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆண் அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது. இது வந்து ரொம்ப நேர்மையான பாரு, சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு பெண்ணை பார்த்து இந்த பெண் ரொம்ப பெர்ஃபெக்டா பார்க்க முடியுமா? எல்லா ஆணும் எல்லா பெண்ணும் குறைநிறைகளோடு தான் படைக்கப்படுகிறார்கள். என்னது? குறைநிறைகளோடு தான் படைக்கப்படுகிறார்கள். அந்த குறைநிறைகளோடு நாம் சேர்ந்து வாழ்வதுதான் வாழ்க்கையுடைய குறைக்கு குட்டிகள் சுட்டி காட்டியை வாழ்வது வாழ்க்கை அல்ல. அந்த குறைகளை சரி செய்வதற்கு தான் ஆணுப்பணி நினைக்கிறார்கள். தன்னுடைய உடல் தேவைகளுக்காக ஆணுப்பணியும் சேர்த்து வச்சிருக்கிறார். ஏதாவது எந்த மாட்டுக்கு கல்யாணம் வச்சிருக்கோமா? இல்ல எந்த நாய்க்கு கல்யாணம் வச்சிருக்கோமா? இல்ல நீங்க கல்யாணம் வைக்க வருத்தப்பட்டு குழந்தை வச்சுக்காம இருக்குதா? கிடையாது. அதுக்கு ஏன் கல்யாணம் வைக்கல? ஏன் மனுஷன் மட்டும் கல்யாணம் வைக்கிறாங்க? ஏன் சொல்லுங்க? நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? இனவருக்கு மட்டும்தான் வாழ்க்கை இருந்தால் திருமணம் என்ற ஒரு அமைப்பு முறையே இருந்திருக்காங்க. நீங்க கல்யாணம் பண்ண குழந்தை பத்தி போயிருக்கீங்களா?
கத்துக்கலாம், அவன் பிரச்சனை கிடையாது. ஏன் திருமணம் என்று நாம் நினைக்கிறோம் என்றால், உறவினர்களோடு சேர்ந்து வாழ்கின்ற பொழுதுதான் அது வாழ்க்கையாக, ஒரு அமைப்பாக, ஒரு திருச்சபையாக இருக்கும். ஆகவே தான் அது திருமணம் என்கின்ற உறவையே கடவுள் கொண்டு வருகின்றார். ஆக திருமணம் என்பது ஏதோ நான் எடுத்த முடிவோ அல்லது ஊர் பெரியவர்கள் எடுத்த முடிவோ அல்லது பெற்றோர் எடுத்த முடிவோ கிடையாது. இந்த திருமணம் நிலைத்து இருக்க வேண்டும் அல்லது இந்த திருமணம் 1000 காலத்து பயிராக இருக்க வேண்டும் என்றால் யார் நினைக்கணும்? கடவுள் நினைக்கணும். இந்த திருமணத்தை நிறைவாக ஆஸ்வதிக்க என்றால் கடவுள் ஆஸ்வதிக்க வேண்டும். நீங்க சேர்ந்து இருக்கலாம், கட்டப்பட்டு இருக்கலாம், ஆனா உங்க வீட்டுல சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், அமைதி இருக்க வேண்டும் என்றால் கடவுள் இருக்க வேண்டும். கடவுள் இல்லாத வீட்டுல அமைதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, எந்த ஒரு நல்ல காரியங்களும் சுகமா நடக்காது. ஆகவேதான் கடவுள் நினைத்ததை மனிதன் இருக்காங்க. எங்கேயாவது மனிதன் சேர்ந்து கடவுள் இருக்கா? நம்ம வந்து வேண்டிக்குமா, கடவுளை ஏன் கடவுளை கலந்த பிரிச்சு வச்சுக்கணும், கடவுள் ஒரு காலத்துக்கு கலந்த அவன் சரிபட்ட பிரிச்சு வைக்கணும். இறைவன் நினைத்ததை மனிதன் பிடிக்காது என்று தான் சொன்னார். ஆக நீங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் அந்த திருமணத்தில் இறைவன் மகிழ்வு வேண்டும், இறைவன் அமைதி காண வேண்டும், இறைவன் சமாதானத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற திருமணம் தான் ஆசை பெற்ற திருமணமாக இருக்கும். வீடுகளில் பார்த்தோம்னா காணாமல் திருமணத்தை இன்று நாம் புனித திருமணமாக நாம் கருதுகிறோம். ஏனென்றால் இறைவனுடைய பிரசனம் அங்கே இருந்தது. அதே போல விவேகத்தில் ஒரு குடும்பத்தை நாம் உயர்வாக பேசுவோம் என்றால் அது நாசத்தில் வாழ்ந்த திருக்குடும்பமாக என்று பேசுகிறோம். ஏனென்றால் கடவுள் அந்த பிரசனமாக இருந்தார். எங்கே கடவுள் பிரசனமாக இருக்கின்றாரோ அந்த குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பமாக, மேன்மிக்க குடும்பமாக, எல்லாரும் போற்றப்படுகின்ற குடும்பமாக இருக்கும். அவசியத்தை பார்ப்போம். நம் குடும்ப உறவுகளே, நாம் இறைவனை எப்படி முன்னிலைப்படுத்துகின்றோம்? இறைவனை சொல்லிகளுக்கு வாழ்வதற்கான அருளை கேட்டு திருவிழிலே மற்ற ஆழ்வோம். அனைவரும் விசுவாசத்தை அளிக்கிறேன். வாழ்வுக்கு வழிகாட்டியும் நாடு நோக்கி அதிகார வயது வந்திருக்கின்றோம். நம் வாழ்வுக்கு தேவையானதை இப்போது மன்றாட்டுக்காக பார்த்து செல்வோம்.
அன்பு இறைவா, என் கத்தோலிக்க திரு அவைக்காக மன்றாடுகிறோம். என் திரு அவை தலைவர்களை ஆசீர்வதித்து நல்ல உடல் உள்ள சுகம் தந்தருளும். மக்களை வழிநடத்தும் இறைப்பணியை ஏற்றுள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள் மற்றும் இருபால் துறவியர் திருமண அருளடையாளத்தின் மேன்மையை போற்றி குடும்பங்கள் தங்களது திருமண வார்த்தைப்பாட்டை வாழ்வதற்கு தேவையான ஜப உதவியை ஆன்மீக வழிகாட்டுதலையும் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, என் நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். என் நாட்டு தலைவர்கள் மக்கள் பணி நிலையில் உள்ள குடும்பங்களில் ஒருங்கிணைந்த சமூக பொருளாதார கல்வி வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னெடுத்து செயல்படுத்த தேவையான ஞானத்தையும் தூய ஆவியாரின் வழிகாட்டுதலையும் தந்துள்ள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, என் பங்கு சமூகத்திற்காக மன்றாடுகின்றோம். குடும்பமே சமூகத்தின் உயிரென என்பதற்கேற்ப திரு அவையின் அடிப்படையாக அமைந்துள்ள குடும்பங்கள் அனைத்திற்காகவும் சிறப்பாக என் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதித்தலும் அன்பே எங்கள் குடும்பங்களில் ஆணிவையாக இருக்கவும் எங்கள் குடும்பங்களில் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க அருள் திரு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, தூய்மையாக்குபவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவரும் உயிர் முதல் ஒன்றே என்ற இறைவாக்கிற்கேற்ப எங்கள் சமூகத்தில் உள்ள அனைவரும் சாதி, சமய, மொழி, பொருளாதாரம் போன்ற அனைத்து வேறுபாடுகளை கடந்து சகோதர உணர்வுடன் ஒன்றுபட்டு வாழவும் மக்களை விரிவுபடுத்தவும் அனைத்து அரசியல் மற்றும் சமூக சக்திகள் அனைத்து வீழ்த்தப்படவும் அருள்தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்ற இறைவாக்கிற்கு ஏற்ப குழந்தைகள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். குழந்தைகளை நீ தொட்டு ஆசீர்வதித்தது போல அனைத்து குழந்தைகளின் நிறைவாக ஆசீர்வதையும். குழந்தைகள் முழு உடல் வளர்ச்சியோடும் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும் குழந்தைகளுக்கு எதிராக நிகழும் வன்முறைகள் நீங்கி நலமுடன் வாழும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்மளுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நீங்கள் வாழ்வும் வழியுமான இறைவா, நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன் சொல்ல தெய்வமே, இவங்கள் வாழ்வுக்கு தேவையான கொண்டாட்டுகளை திருப்பார்த்து வைக்கின்றோம். சுத்தமானால் அனைத்தையும் நீங்கள் கொடுத்து ஆசிரியக்க வேண்டும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். இல்லை
எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம்முடைய புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அழைத்து நடந்ததற்காகவும் மது வழியில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளால் தூய மறைநூலால் நிறுவப்பட்ட பணிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பை நிறைவேற்றுகிற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஏனெனில் பாவப்பழியா வெகு தொலைவில் அகன்றிருந்தும் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தால் தூய ஆவியாரும் வல்லமையால் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானி. இவ்வாறு மக்கள் மூவர் கடலில் ஒன்றிணைப்பால் ஒன்றிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரும் கோவிலுமாக உமது திரு அவையாக திகழ செய்தவழி. ஆகவே வானதுதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை ஒழித்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உலகங்களில் நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்சர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு இருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அவர் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் திண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணின்று உனக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உனக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று செலுத்த வேண்டும் என உண்மை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் பரிபாலர் தந்தை ஜான் ராபர்ட், எல்லா திருநங்கைகள் அனைவரோடும் திரு அவையை அன்பில் நிறைவேற செய்கிறோம். தந்தையை உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் பெற்றோர், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், யாரணியாத ஆத்மாக்கள், மாசல்லா குழந்தைகள், உத்தரகி ஸ்தலத்திலே வேலைப்படுகின்ற ஆன்மாக்கள், சிறப்பாக இத்திருப்பலியில் நாம் நினைவு கூறுகின்ற சகோதர சகோதரி அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் சபை நிறுவனர் தந்தை புனித ஜான் லியோனார்டியார், எங்கள் ஊரின் பாதுகாவலர் பதவி அந்தோனியார், இந்த நாளில் நினைவு கூறுகின்ற புனித குருனோ, மேலும் உலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்கும் வரமருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரை ஒன்றைக்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றோம் உரிய
வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அந்த மன்றாடுகின்றோம். உன் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருபத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துவதற்கு மொழிந்தீர்கள். என் பாவங்கள் குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் நிலை வாழ்வையும் அளிக்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து வாழ்கிறோம். இதோ இதன் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, இடத்தில் எதிரே வர நான் அவர்கள் வார்த்தை மட்டும் கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்த முடிவுள்ள அவள் அழைத்துச் செல்லலாம். சந்தோஷங்கள்
நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்று கொண்ட கிறிஸ்துவின் அருளடையாத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம்
வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அருட்தந்தையர்களின் கருத்துக்களுக்காகவும் நமது பங்கின் வளர்ச்சிக்காகவும் அன்றாடவும் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருளின் அன்னையை வாழ்த்து. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றை கனியாகி சுமாசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் சகாயமான புனித கன்னிமரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவீன கருணைக்கு என்றென்றும் ஆராதனை, ஸ்துதி, ஸ்தோத்திரம், நமஸ்காரம் உண்டாக கடவுளே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி. மரியே வாழ்க.